திவ்யா இப்போ வெளியே வந்துட்டாங்க. வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு திவ்யாவும் விக்ரமும் 2 பேரும் பேசிகிட்டே வராங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, முதல்ல நான் பொறுத்து தான் இருந்தேன், இன்டர்ஃபியர் ஆகலை, எல்லாத்துலேயும் நான் குறுக்கால வரேன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அமைதியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஐ லாஸ்ட் மை செல்ஃப், என்னால் பொறுக்க முடியல, என்ன வேணா பண்ணேன், என்ன வெளியே அனுப்பியா அனுப்பிச்சிக்கோங்கிற மாதிரி நான் இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரமும் ஆமாம் நானும் அதே மாதிரி தான் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் இங்கே வராங்க. இங்கே வந்த உடனே வந்துட்டு பாரு பின்னாடி உட்காந்துருக்காங்க. அப்போ திவ்யா வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, சீட் பெல்ட் போட்டுட்டு உட்காந்துக்கோங்கடி, திடீர்னு யாராச்சும் காருக்குள்ளேருந்து பிடிச்சி வெளியே தள்ளினாலும் தள்ளிடுவாங்க அப்படின்னோடனே அரோரா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா திவ்யா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்புறம் விக்ரம் சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளோ நேரம் இருப்பீங்கிற மாதிரி பேசிட்டு விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, சுபிக்ஷா ஃபஸ்ட்டு வந்து அரோரா செகண்ட் வந்து பாரு தேர்ட் வந்தால் அரோரா வின்னா, அதே சுபிக்ஷா ஃபஸ்ட்டு வந்து பாரு செகண்ட் வந்து அரோரா தேர்ட் வந்தால் 3 பேரும் டை ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த 12 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் 8 பாயிண்ட்ஸ் அந்த கணக்கு புது கணக்கு இருக்குல்ல, அதனால. ஸோ இதில் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி எப்படின்னா அரோரா தான் வின் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அதை வந்து சொல்கிறாரு. சொன்னோடனே அரோரா சொல்கிறாங்க, என்ன ஆனாலும் சரி நான் எந்திரிக்கவே மாட்டேன், நாளைக்கு காலையில் சங்கு ஊதுவாங்கல்ல ஊன்னு, மேபி ஸோ விஜய் சேதுபதி சார் வர அன்றைக்கி அப்படி ஊதுவாங்க போல இருக்குது, நமக்கு தெரியாது, நாளைக்கு காலையில் ஊன்னு ஒன்று ஊதுவாங்களே, அது ஊதுற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு கொஞ்சம் கூட பசிக்கலை, சுத்தமாக எனக்கு தூக்கம் வரல, அப்புறம் எனக்கு பாத்ரூமும் போக வேண்டாம், அப்படி போகணுன்னாலும் நான் இங்கேயே போய்க்கிறேன், ஒரு பக்கெட்டில் தண்ணி மட்டும் கொண்டு வந்து கொடுங்க, நான் இங்கேயே போய்க்கிறேன், நாளைக்கு நைட்டு 12 மணி ஆனாலும் நான் இங்கே தான் இருப்பேன். ஸோ வேறு யாரும் வின் பண்ண சான்ஸே கிடையாது, நான் கண்டிப்பாக இங்கே தான் இருப்பேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இவங்க 2-3 பாசிபிலிட்டி சொல்கிறாங்கல்ல, அதுக்கு சொல்லிவிட்டு நான் இங்கேயே சுச்சா போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே விக்ரம் சரி உட்காந்துக்கோ அப்படின்னு, சுபிக்ஷாவும் நானும் போக மாட்டேன் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவும் சொல்கிறாங்க. ஸோ 2 பேரையும் வெல் பிளேடுன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.